ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பினை அளித்துள்ளது. அந்த செய்திகளை பார்க்கலாம். சிலிர்த்தெழும் காளைகள், சீரிப்பாயும் வீரர்கள், வாடிவாசல் முதல் வெற்றி கோப்பை வரை ஒவ்வொரு நொடியும் நெருக்கமாய் நேரலையாய் புதிய தலைமுறையில் இன்று காலை 9 மணி முதல். ஜல்லிக்கட்டு தொடர்பாக விலங்குகள் நல வாரியம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் கணபதி. கணபதி, வணக்கம். இப்போது உச்சநீதிமன்றத்தில் விலங்குகள் நல வாரியம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது தொடர்பாக என்ன வழக்கினை தொடர்ந்திருந்தது? அவர்களுடைய முறையீடு என்ன கணபதி? நிச்சயமாக உச்சநீதிமன்றத்திலே பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. முக்கியமாக பிராணிகள் நல அமைப்புகள் மூலமாக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துவதன் சமயத்திலே காளைகளுக்கு துன்புறுத்தல் ஏற்படுகிறது, காயம் ஏற்படுகிறது. அதே சமயத்திலே அதை பிடிக்கும் வீரர்களுக்கும் காயம் ஏற்படுகிறது, உயிரிழப்பு ஏற்படுகிறது. அங்கே வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கு கூட காயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆகவே ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது தொடர்பான பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தன. இன்று விசாரணைக்கு வந்தன. நீதிபதிகள் ராதாகிருஷ்ணன் மற்றும் தீபக் மிஸ்ரா இந்த வழக்கின் விசாரணையை தொடங்கிய போது பிராணிகள் நல சங்கம் சார்பில், அதாவது அகில இந்திய பிராணிகள் நல சங்கம் சார்பிலே ஆஜரான வழக்கறிஞர் ராஜ் பஞ்ச்வானி முன்வைத்த குற்றச்சாட்டு என்னவென்றால், உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 3 முறை இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன என்று விரிவான உத்தரவுகளை கொடுத்திருக்கிறது. இந்த 3 உத்தரவுகள் மூலமாக பாதுகாப்பான வகையிலே மிருகங்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தல், அதாவது காளைகளுக்கு துன்புறுத்தல் ஏற்படாத முறையிலே ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆணைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார். தமிழக அரசு சார்பாக ஆஜரான அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் குரு கிருஷ்ணகுமார் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவறு, நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக எல்லா சட்டத்திட்டங்களையும் கண்டிப்பாக பின்பற்றுகிறோம் என்று. இது என்னென்ன சட்டத்திட்டங்கள்? ஒன்று, எங்கே ஜல்லிக்கட்டு நடக்கிறதோ அங்கே முன்பே அந்த இடத்துக்கு ஜல்லிக்கட்டு நடத்துபவர்கள் அனுமதி பெற வேண்டும். அதாவது எந்த ஒரு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறதோ அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் அதற்கான அனுமதி பெற வேண்டும். சிறிய ஜல்லிக்கட்டாக இருந்தால் 2 லட்சம் ரூபாய், பெரிய ஜல்லிக்கட்டாக இருந்தால் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகை செலுத்தி அனுமதி பெற வேண்டும். இரண்டாவதாக, ஜல்லிக்கட்டில் எத்தனை எருதுகள் பங்கு பெறுகின்றனோ, எத்தனை காளைகள் பங்கு பெறுகின்றனோ அதையெல்லாம் அனிமல் வெல்ஃபேர் போர்டு என்று சொல்லப்படும் பிராணிகள் நல சங்கத்திலே அங்கே கொண்டு போய் அதை ரிஜிஸ்டர் செய்து, அதாவது ஒவ்வொரு காளைக்கும் 500 ரூபாய் பணம் செலுத்தி அங்கே அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும். எந்த விதமான துன்புறுத்தலும் காளைகளுக்கு நிகழவே கூடாது. இந்த மாதிரியான உத்தரவுகள் தான் இருந்தன. ஆனால் இந்த உத்தரவுகள் எல்லாம் சரியாக பின்பற்றப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. தமிழக அரசோ எதிர்வாதமாக அப்படி கிடையாது, எல்லா முறையும் நாங்கள் ஒவ்வொரு வருடம், அதாவது 2007, 8, 9, 10 முதல் சென்ற வருடம் வரை எல்லா விதிமுறைகளும் பின்பற்றியே வருகிறோம். அதே மாதிரியே இந்த மாதிரியும் தொடரும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே நீதிபதிகள் இந்த வருடம் இப்போது பொங்கல் விழாவில் நடக்க இருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. மாறாக இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விட்டார்கள். ஆனால் அதே சமயத்திலே தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் கலெக்டர்களிடம் சொல்லுங்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் என்று சொல்லப்படும் மாவட்ட